ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ரோஸ் ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சு நம்ம ஜடைக்கு வளைவு நம்ம செய்யலாம். இன்றைக்கி அதுக்கு நான் முதல்ல இந்த ரோசஸ் பஞ்சில் இருந்து ஒவ்வொரு சிங்கிள் ரோஸ்லேருந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அடியில் எல்லோ கலரும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் அது மாதிரி வருது. பார்க்க நல்லா கலர் வேரியேஷன் தெரியுது, அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நான் பெட்டல்ஸ் எடுத்துட்டேன். இப்போ ஒரு நார் வச்சுருக்கேன், நான் வாழைப்பூ நார். இப்போ பாருங்கள், நூலை நான் இப்போ கட்டிடுறேன் இந்த எண்டில். ஓகேங்களா? ஓகே, கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சைடும் யூஸ் பண்ணலாம், இந்த சைடும் யூஸ் பண்ணலாம். இந்த சைடு நல்லா பிரைட்டாக இருக்குது, அதனால நான் உள் சைடே யூஸ் பண்ணுறேன். இப்படி மடிச்சுக்குங்க. ஓகே, இதை இப்படியே மடிக்கலாம், இல்லாட்டி இதை இப்படி ரெண்டாகும் இப்படி மடிக்கலாம். இப்போ பாருங்கள், நார் இந்த பக்கம் இருக்குது, நூல் இந்த பக்கம் இருக்குது. நான் இதை நடுவில் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ரோஸ் பெட்டல் மேலே போட்டு அடியில் எடுக்கிறேன். அவ்வளோதான். போன தடவை ஒரு மாதிரி ஸ்பைரலாக வந்தது, நடுவில் நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ஃபஸ்ட் ட்ரை தான். இப்போ செகண்ட் ட்ரை நம்ம பண்ணுறோம். இதில் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நார் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதாவது அதை நம்ம ஒரே இடத்துல அப்படியே பிடிச்சிட்டே இருந்தாக்கா அது மூவ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், நான் பின் சைடு இதை மடிச்சுட்டு ஓகேவா, இப்படி மடிச்சுட்டு ஓகேவா. இப்போ இதை திருப்பி இப்படி வச்சுக்கிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ இதை இப்படி திருப்பணும்.
இப்போ எனக்கு வந்து இவ்வளோ லென்த் நான் கட்டியிருக்கேன். இவ்வளோ லென்த் ஆன பிறகு உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ரோஸ் பெட்டல் எடுத்து இப்படி இங்கே வச்சுட்டு அதை வந்து இப்படி வைங்க. இப்போ நம்ம இங்கே வச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து இப்படி கொஞ்சம் திருப்பிக்குங்க. திருப்பாமல் பண்ணால் தான் நமக்கு அந்த கேப் கிடச்சிது முன்னாடி. அது மாதிரி இல்லாமல் இப்படி மேலே வச்சுட்டு அடியில் இப்படி எடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து முடிஞ்சதும் இங்கே ஒரு நாட் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இதை கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத இப்படி கட் பண்ணிடுங்க.